அப்துல் கலாம் ஐயாவுடைய சமாதி கடந்த 6 மாதங்களாக இப்படியே இருக்கு. இந்த இடத்துல நினைவிடம் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எந்த நினைவிடமும் அமைக்கப்படலை. சுற்றி எந்த விதமான வேலி அமைக்கப்படாத இந்த சூழ்நிலையில் இங்கே நாய்கள் மாடுகள் புகலிடமாக இருந்து இந்த இடத்துல முழுக்க நாய்களும் மாடுகளும் அடைஞ்சிருக்கு, உட்கார்ந்துருக்கு. இந்த இடத்துல எப்பவுமே இங்கேயே இருக்கு. இதை பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கிற அளவில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையே இங்கே வர்றாங்க. அதனால உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். ஆடு மாடுகள் அதோட கழிவுகளை போட்டு க்ளீன் இல்லாமல் இருக்குது, க்ளீனாக வச்சுக்கிறணும். இந்த இடத்த ஃபென்சிங் பண்ணணும். மத்திய அரசாங்கம் உடனடியாக நினைவிடம் அமைக்கணும், அமைச்சு இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணுங்கிறது கேட்டுக்கிறேன். இப்போ நம்மளும் எடுத்துக்கணும். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இந்தியாவுடைய அவர் இளைஞர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க நாளை கனவு காலம் கொண்டு உருவாக்கிட்டு ஒரு இறந்து விட்டார். அவரோட நினைவு சின்னமாக இந்த இடத்துல சாதாரண ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஆடு மாடுகள்லாம் மேய்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு அசுத்தமான இது ஒரு சுற்றுலா மயமாக உடனே ஒரு பெரிய பூங்காவை நினைவிடமாக மாற்றினாக்கா போகிறவங்க எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவருக்கு ஒரு பேரும் புகழமாக இருக்கும் இந்த இடம்.